தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். விஜே ரியல் டைம் நவ் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபார் த சிஎஸ்எஃப் கேண்டிடேட், சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் கேண்டிடேட்டுக்கானதை பார்க்க போகிறோம். 2015 வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதோட காப்பி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை யாரும் நான் சொன்னதை செக் பண்ணிங்களான்னு தெரியல. இருந்தாலும் இந்த மாடலில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, அவங்க என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. யூ ஹாவ் பீன் ப்ரொவிஷ்னலி செலக்டட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடி இன் சிஎஸ்எஃப். உங்களுக்கான பே மேட்ரிக்ஸ் வந்து லெவல் 3 21,700 69,100 வரைக்கும் இருக்கும். யுவர் அப்பாயின்மெண்ட் வில் பி சப்ஜெக்டட் டு கண்டிஷன்ஸ் கிவன் இன் த அக்ரீடு ஃபார்ம் which will be required to fill the time of reporting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 years. ப்ரொபேஷன் பீரியட்னா தகுதிக்கான் பருவம். அது வந்து ட்ரைனிங்லேருந்து கணக்கு எடுத்துக்கிடுவாங்க. ட்ரைனிங் 1 year கணக்கு, அடுத்து 1 year வந்து ஒர்க் பண்ணுறதும் சேர்த்து 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்குள்ளே கரெக்டான முறையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒழுக்கமாக இருக்கணும், கரெக்டாக ஒர்க் பண்ணுறத பண்ணணும். அதுதான் ப்ரொபேஷன் பீரியடு. The appointing authority may discharge from the service at any time during the probation period. அந்த ப்ரொபேஷன் பீரியடில் அந்த 2 வருஷத்துக்குள்ளே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இன் தயர் ஒப்பீனியன் யுவர் ஒர்க் ஆர் கண்டக்ட் டூரிங் த பீரியட் இஸ் கன்சிடர் unsatisfactory or shows that you are not fit for permanent appointment. அதாவது உங்களோட வேலை வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்னா, அதே போல் நீங்கள் இந்த சர்வீஸுக்கு பர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஃபிட்டு இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டயத்தில் நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. யூ வில் பி கன்சிடர் ஃபார் த கன்ஃபர்மேஷன் இன் த சர்வீஸ் ஆன் யுவர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரொபேஷன் பீரியட் and if you are found in the fit for every respect for the confirmations. இந்த ப்ரொபேஷன் பீரியடை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட இது வந்து கன்ஃபார்ம் ஆகும், உங்களோட அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ரூல்ஸ் தான், பொதுவான ரூல்ஸ் தான். உங்கள் வேலை அதுக்கப்புறம் தான் ப்ரொபேஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் வேலைக்கும் இந்த தகுதி கண்பருவம் அப்படின்றது இருக்குது. இது சும்மா ரூல்ஸுக்கு மட்டும் போடுவாங்க, அப்படியெல்லாம் யாரையும் எடுத்துட மாட்டாங்க. அடுத்து வந்து இட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யுவர் அப்பாயின்மெண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு எனி சேஞ்ச் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ஃபார்ம்டு இன் த டைம் டு டைம் வில் ஹாவ் நோ கிளைம் ஃபார் த கம்பன்சேஷன் கான்சிக்வன்சஸ் அட் எனி சேஞ்சஸ். நாங்கள் அடிக்கடி இந்த இதில் ரூல்ஸ் இருக்குது, இது ரூல்ஸை பற்றி போட்டிருக்காங்க. இதனால் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் வந்து நாங்கள் டைமுக்கு டைம் மாறுற மாதிரிலாம் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் காம்பன்சேஷனோ ஏதோ அந்த மாதிரி இது எதுவும் கேட்கக்கூடாது அந்த டயத்தில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சும்மா ரூல்ஸ் அது அப்படியெல்லாம் யாரும் பண்ண முடியாது. யூ ஆர் ரிலையபிள் ட்ரான்ஸ்ஃபர் அட் எனி ஸ்டேஷன் இன் த யூனியன் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே உங்களை வந்து எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே போல் வித்தின் ஆர் அவுட் சைடு இந்தியாவும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் என்எஸ்சி எஸ்பிஜி அப்படின்ற இதோட ஃபோர்ஸோட துணை ஃபோர்ஸ் என்எஸ்ஜி எஸ்பிஜி அந்த ஃபோர்ஸ்லேயும் உங்களை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன் பார்டர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக உங்களை அந்த ஃபோர்ஸ்லேயும் என்எஸ்ஜி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டு அப்படின்ற ஃபோர்ஸ்லேயும் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப வந்து இது பொய் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்கள் மேலே வந்து இந்தியன் பீனல் கோட் படி வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஓபிசிக்கும் அதே மாதிரி தான். அதே போல் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏதாவது தவறுன்னு தெரிஞ்சால் இந்தியன் பீனல் கோடு படி உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் இஸ் எனி மெட்டீரியல் எவிடன்ஸ் தட் லேட்டர் டு ப்ரூவ் தட் யூ ஹேட் நாட் மெட் எனி கிரைட்டீரியா லைக் டொமிசியல், அப்புறம் கேட்டகரி எஸ்சிஎஸ்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், இது எல்லாம் நீங்கள் ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு லேட்டாக தெரிய வந்துச்சுன்னா உங்களை சர்வீஸ்லேருந்து டெர்மினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டொமிசியில் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பொறுத்து தான் அந்த ஸ்டேட்டுக்கான வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டை கொடுத்து இப்போ நம்ம தமிழ்நாடு கர்நாடகாலாம் பொறுத்தளவுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கும். ஹிந்திக்காரங்க இந்த டொமிசியில் கொடுத்து ஒரு வேளை செலக்ட் ஆகிருந்தாங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், ஈஸியாக செலக்ட் ஆகி போயிடுவாங்க. நார்த் சைடு பூரா கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து ரொம்ப தவறு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்டை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் அமாங்கஸ்ட் த ஸ்டேட் அக்கார்டிங் டு த பாப்புலேஷன் ரேஷியோ ஆஃப் த டொமிஷியல். அதனால தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யூ வில் பி சப்ஜெக்டட் டு ஃப்ரெஷ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஆர்டிசி இஃப் த வேலிடிட்டி பீரியட் ஆஃப் 18 months of the from the date of fitness to the joining is over in terms of recruitment medical guidelines issued by the MHA. உங்களோட மெடிக்கல் வந்து 18 மாதத்து தாண்டி விட்டால் உங்களுக்கான ஃப்ரெஷ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்போ ரிப்போர்ட்டிங் பண்ணுறப்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் 12 மாதத்துலேருந்து 18 மாதமாக ஃபிட்னஸை மெடிக்கல் ஃபிட்னஸை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதையும் போட்டிருக்காங்க. யூ வில் பி அலவுட் டு ஜாயின் த ஃபோர்ஸ் ஆஃப்டர் பீயிங் ஃபிட் ஃபார் த ப்ரெஸ் மெடிக்கல் சர்ச்சூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யுவர் அப்பாயின்மெண்ட் வில் பி சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கோர்ட் ஆர்டர்ஸ். இந்த கீழே வந்து இந்த இவங்களோட கேஸ்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இஃப் யூ அக்செப்ட் த அபோவ் மென்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், மேலே சொல்லியிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் ஏற்றுக்கிறதாக இருந்தால் நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் பேஜ்ன்றனால 21/6 அதில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களால் ரிப்போர்ட் பண்ண முடியலன்னா, however if you are not able to report the principal RTC due to unavoidable or compelling circumstance you may submit the request. அதுக்கான ரெக்வஸ்ட்டு நீங்கள் வந்து 18/6/2021 ஸ்பீடு போஸ்ட்டில் மட்டும் வர்ற மாதிரி நீங்கள் அனுப்பி வைக்கணும். அப்படி வரவில்லைன்னா உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இல்லைன்னா அப்படி பண்ணாதான் உங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து அதாவது ரிப்போர்ட் பண்ணுறத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி பண்ணலைன்னா தேர் வில் பி நோ அப்பீல் அகைன்ஸ்ட் த ஆர்டர் ஃபார் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. நீங்கள் முன்கூட்டியே தெரிவிக்கலைன்னா எங்களுக்கு அதை வந்து இன்னொரு அப்பீல் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஃபர்தர் இன்ஃபார்ம் தட் யூ ஆர் த என்னென்ன டாக்குமெண்ட் ஒரிஜினல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இதோட அட்டஸ்டேஷன் காப்பி ஃபார்ம் வரும். நான் அட்டஸ்டேஷனுக்கான வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னாச்சு பாருங்கள். அடுத்து வந்து அட்டஸ்டேஷன் ஃபார்ம் வந்தோடனே அதை எப்படி ஃபுல்லாக பண்ணுறது நான் வீடியோ பண்ணுறேன். அதில் வந்து நம்பர் காலமில் 15வது இடத்துல வந்து எஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் அதில் ஏதாவது கேஸ் டீட்டெயில் அந்த மாதிரி நிறையா வரும். அதை வந்து பிரின்சிபலுக்கு வந்து ஆர்டிசியில் இருக்கிற பிரின்சிபாலுக்கு வந்து உடனடியாக இம்மிடியேட் போஸ்ட் வந்து நீங்கள் அனுப்பி ஆகணும். அந்த டீட்டெயிலை முன்னாடியே அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது. அது சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வாங்கணுன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு நிறையா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து கேரக்டர் அண்ட் ஆன்சிடென்ட்ஸ் சர்டிஃபிகேட், இதுதான் எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து வாங்குறது, போலீஸ்கிட்ட வாங்குகிற சர்டிஃபிகேட், அதை சொல்லியிருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் சர்டிஃபிகேட் வித் சுட் பி அட்டஸ்டட் பை த எஸ்ஹெச்ஓ. ரைட் சைட் கார்னரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி சைன் வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் ஃபோட்டோ ஒட்டுறது ஸ்பேஸ் இருக்காது, ஆனால் நீங்கள் வந்து ரைட் சைட் கார்னரில் ஃபோட்டோ ஒட்டி அதில் அட்டஸ்டேஷன் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, SC/ST, OBC, அப்புறம் NSS, NCC, ஸ்போர்ட்ஸ்மேன் சர்டிஃபிகேட், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருந்தால் அதுவும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 காப்பீஸ் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபு 2 ஃபோட்டோ. அப்புறம் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் ஏதாவது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருந்தீங்கன்னா அதை ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ரிலீவிங் லெட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டுட்டு வரணும். நான் அப்ஜெக்ஷன், NOC அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஹேட் அப்ளைட் ஃபார் த அதர் சர்வீஸ் பிஃபோர் ஜாயினிங் த CSF யூ ஷுட் இன்டிமேட் த ஆல் த டீட்டெயில்ஸ் இமிடியேட்லி அண்ட் த பேசிக் ட்ரைனிங். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ நீங்கள் சிஎஸ்எஃப் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு சர்வீஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை எனக்கு தமிழ்நாடு போலீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இன்னும் நான் முடிக்கல, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடச்சா நான் போகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே அதை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் வந்து பண்ண முடியும், அப்படி அந்த ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கல் ரெசிக்னேஷன்னா ஒன்றும் இல்லை, காசு கட்டாமல் வந்துடலாம். இது முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சொல்லலைன்னா அந்த ட்ரைனிங் உண்டான காஸ்ட்டு இதெல்லாம் கட்டிட்டு தான் வரணும். ட்ரைனிங் உண்டான காஸ்ட்டு இல்லாட்டி 3 மாத சம்பளம் எது வந்து அதிகமாகுதோ அதை தான் கேட்பாங்க. 3 மாத சம்பளம் ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க. அப்புறம் வந்து சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு ஸ்டேட் பேங்க்கு ஓப்பன் பண்ணுறது, அடுத்து வந்து பாஸ்புக்கு, செக் புக்கு, ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து பேனும் ஆதாரும் முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சஃபிஷியன்ட் மணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும், அட்லீஸ்ட் 8000 ரூபாச்சும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 5000 ரூபா வந்து மெஸ் ஃபீஸ் மட்டும் வரும், 3000 ரூபா 1 மந்த்து செலவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 8000 ரூபாயாச்சும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் சேலரி கிரெடிட் ஆயிரும். அதனால மினிமம் 8000 ரூபா கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் க்ளோத் அண்ட் பெட்டிங் அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. நான் இந்த துணி இதை பற்றி சொல்கிறப்ப நான் ஏற்கனவே வந்து ட்ரைனிங் சென்டர் போகிறவங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும் என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது. அடுத்து வந்து எது நகை, எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு போவேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ வில் நாட் அலவுட் டு கேரி த மொபைல் ஃபோன் டூரிங் த ட்ரைனிங் ஆக்டிவிட்டி. நீங்கள் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி அப்போ வந்து இப்போ எங்கள் அம்மா ஃபோன் போடுறாங்க, எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருப்பீங்க, ட்ரில் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்போ எடுத்து பேச முடியாது. நீங்கள் ரூம் போனதுக்கப்புறம் எடுத்து பேசிக்கலாம். அதை தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ ஆர் ஆல்சோ அட்வைஸ்ட் நாட் டு பிரிங் எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸ் அண்டு ஆர் எனி எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ், அதாவது லேப்டாப்பு இந்த மாதிரி இது டேபு அதிகமான விலையில் ஃபோனு அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் கொண்டு போகலாம், நார்மல் ஃபோனு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபோன் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் போகிற ஜேர்னிக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸு அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து வர்றதுக்கானது வந்து அப்ளிகபிள் ஆகும். நியூ பென்ஷன் ஸ்கீம் படி தான் உங்களுக்கான பென்ஷன் கொடுப்பாங்கன்று போட்டிருக்காங்க. இது ஒன்று தான் நோட்னு சொல்லி புதுசாக இது வந்து போட்டிருக்காங்க. ப்ளீஸ் கீப் செக்கிங் த சிஎஸ்எஃப் வெப்சைட் ஆன் த டெய்லி பேசிஸ் ஃபார் த லைக்லி சேஞ்சஸ் இன் த ரிப்போர்ட்டிங் டேட் விச் மே பி மேட் டேக்கிங் இன் டு த அக்கௌண்ட் த எமர்ஜென்சிங் COVID-19 சுச்சுவேஷன். இதை சொன்னால் என்ன திட்டுவீங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை COVID-19 ஏதாவது ரிப்போர்ட்டிங் டேட் மாறுபடுற மாதிரி இருந்தால் அதுக்காக நீங்கள் வந்து சிஎஸ்எஃப் வெப்சைட்டை டெய்லி பேசிஸில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் முன்னாடியே வந்து வேக்சின் போட்டு வாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இது கூட 2 அட்டஸ்டேஷன் ஃபார்ம் வரும், அப்புறம் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எஸ்எஸ்ஓ சர்டிஃபிகேட் இது வரும். இவ்வளோதான். இதுதான் ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது. இதுதான், இதே தான் அப்படியே உங்களுக்கு வரும். இந்த பக்கத்தில் மட்டும் உங்களோட டூன்னு சொல்லி உங்களோட அட்ரஸ்ஸு, அந்த ஆர்டிசி சென்டர் அது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.